அனுர் அரசிற்கு பொன்சேகாவின் மறைமுக ஆதரவு. ஊழல், மோசடி மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை முற்றாக ஒழிப்பதென்றால் பட்டினி கிடக்கவும் நாம் தயார் என்று பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு கூறினார். பாடசாலையில் மாணவிகளை நிர்வாணப்படுத்திய சோதனை. இந்தியாவின் மகாராஷ்டிராவில் பாடசாலை மாணவிகளை நிர்வாணப்படுத்தி சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் இந்திய ஊடகங்கள் கூறியுள்ளதாவது: மகாராஷ்டிரா மாநிலத்தில் தானே மாவட்டத்தில் ஷஹாபூர் பகுதியில் உள்ள தனியார் பாடசாலை கழிப்பறையில் இரத்தக்கறை இருப்பதாக கூறி கடந்த செவ்வாய்க்கிழமை மாணவிகளிடம் நிர்வாகம் விசாரணை நடத்தியுள்ளனர். இதன்போது மாணவிகளில் யாருக்கேனும் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறதா என வினவப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாதவிடாய் இருப்பதாக கூறப்பட்ட மாணவிகளின் கைரேகையை பெற்ற நிர்வாகம் மாதவிடாய் இல்லை என கூறிய மாணவர்களை கழிப்பறைக்கு அழைத்து சென்று நிர்வாணப்படுத்தி சோதனை நடத்தியுள்ளனர். செம்மணி மனித புதைகுழி. யாழ் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முதல் 15 நாட்களுக்கான செயற்பாட்டு அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பேராசிரியர் ராஜ் சோமதேவாவுக்கு நீதவான் ஏ ஆனந்தராஜாவால் நெரூர் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. பாணந்துறையில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு. பாணந்துறை ஹிரான போலீஸ் பிரிவின் மாலமுல்லா பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரை குறிவைத்து இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அடையாளம் தெரியாத ஒருவரின் வீட்டில் ஜன்னலை உடைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பை அரசு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது? அமெரிக்காவின் பரஸ்பர தீர்வை வரிக்கு அரசு எவ்வாறு முகம் கொடுக்க போகிறது? கடைபிடிக்கப் போகும் கொள்கையாது? அரசின் பதில் என்ன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்விகளை தொடுத்துள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தீர்வை வரி விதிப்பு குறித்து விசேட கருத்தை வெளியிட்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். உயிரை மாய்க்க முயன்ற நபரை விரைந்து காப்பாற்றிய கடற்படை. மாத்தறை மகாநாம பாலத்திலிருந்து குதித்து உயிரை மாய்க்க முயன்ற நபர் காப்பாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 2:15 மணியளவில் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 94 வயது முதியவர் ஒருவரே இவ்வாறு பாலத்திலிருந்து குதித்துள்ளார். உயிரை மாய்க்க முயன்ற நிலையில் உடனடியாக மீட்பு படையினர் அவரை மீட்டுள்ளனர். ட்ரம்ப் கைவிட்டாலும் ஜூலி சங் இலங்கையை கைவிடவில்லை. நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களை நன்கொடையாக வழங்குவதாக அமெரிக்க தூதுவர் ஜூலி சிங் தெரிவித்தார். சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சிங் ஆகியோருக்கிடையில் அமைச்சர் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது மருந்துகள் மற்றும் சுகாதார சேவைகள் வழங்குவது தொடர்பாக விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. வெளிநாடொன்றில் இலங்கையர் உட்பட 149 பேர் அதிரடியாக கைது. பாகிஸ்தானின் பைசாலாபாத்தில் உள்ள மோசடி அழைப்பு மையம் ஒன்றில் பாகிஸ்தான் அதிகாரிகள் நடத்திய தேடுதலின் போது இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தேடுதலின் போது மொத்தமாக 149 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.